Dear students, good morning. Today we are going to see a chapter 4, Insight into Program Execution. In this lesson, we are going to discuss about introduction, basic flow of compilation, understanding translation process, role of an operating system in running a program, introduction to parallel computing and cloud computing. Now we will see the first introduction. Would you understand this if I say that computers and programmers do not understand each other? Confused. Okay. Let me another statement. Programmers write programs in a specific programming language code such as Python, C++, Java, but computers cannot directly understand what program have written because computers totally different language called machine language. அதாவது சார் இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் இன்சைட் இன்ட்டு ப்ரோக்ராமர் எக்ஸிக்யூஷன் கொடுத்துருக்காங்களா ஒரு ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இட் மேபி இன் C++, பைத்தான் ப்ரோக்ராம் ஆர் ஜாவா ப்ரோக்ராம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சார்? இந்த எந்த ப்ரோக்ராமில் எழுதினாலும் ஹவு த கம்ப்யூட்டர் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எந்த லாங்குவேஜில் எழுதுவோம்னா ஹிந்தியில் எழுதுவோமா, தமிழில் எழுதுவோமா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதுவோமானா இங்கிலீஷில் எழுதுவோம். இங்கிலீஷ் அ காமன் லாங்குவேஜ் அண்ட் திஸ் இஸ் அ யூசர் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இந்த இங்கிலீஷில் எழுதுகிற இந்த ரைட்டிங் லாங்குவேஜ் யூசர் லாங்குவேஜை த சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா சார்? அதுக்கு சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். நவ் லெட் வி see the lessons one by one. See the basic flow of compilation. இந்த கம்பைலேஷனுக்கு வந்து ஒரு ஃப்ளோ இருக்குது. எப்படி நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். when a programmer writes a program in any programming language it is called source code. source codeனா என்ன இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து source codeனா என்ன சொல்கிறாங்க? ப்ரோக்ராமர் வந்து எந்த லாங்குவேஜில் வேணால் ப்ரோக்ராம் எழுதலாம். தட் இஸ் நோன் ஆஸ் அ source code. பாருங்கள் நீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். source code refers to the original code written in a programming language by a programmer. source codeனா இந்த 2 பாயிண்ட் எழுதணும். ஓகேவா சார்? நெக்ஸ்ட்டு written as per some programming language rules and it is easier for human and the programmer to read it and understand it. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இதை கன்வெர்ட் பண்ணும். இதை கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்? இந்த லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணும். அதுதான் என்ன சொல்கிறாங்க? பைனரி கோடு, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம்ல சார், இந்த பவுலியன் நம்பர் சிஸ்டத்தை படிச்சிருக்கோம்ல, அதுதான் என்ன சொல்கிறாங்க? ஜீரோஸ் அண்ட் ஒன் பைனரி கோடுன்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜீரோஸ் அண்டு ஒன்ஸ். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. அந்த நேம் தான் வந்து மெஷின் லாங்குவேஜ். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ப்ரோக்ராமர் சோர்ஸ் கோடு எழுதுறது, இது கன்வெர்ட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்லேஷன் எடுத்து பைனரி ஃபார்மாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பைனரி ஃபார்ம் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் எகெயின் ரிட்டன் நமக்கு வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் ஃபைலாக கிடச்சிரும். திஸ் இஸ் அ பேசிக் ஃப்ளோ ஆஃப் கம்பைலேஷன். See, the compilation broadly 2 types. The translator இருக்காங்க தானே சார்? இதுக்கு முன்னாடி இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இப்போ டிரான்ஸ்லேஷன், அதாவது சோர்ஸ் கோடை பைனரி கோடாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று என்ன சார் கேட்டிங்கன்னா கம்பைலர், அனதர் ஒன் இஸ் அ இன்டர்பிரட்டர். போத் ஆர் யூஸ்டு டு கன்வெர்ட் த சோர்ஸ் கோடு டு அ பைனரி ஃபார்ம், அதாவது மிஷின் கோடாக மாற்றும். ஆனால் இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது, டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. See, there are mainly 2 types of translators, compiler, interpreter, that convert the source code into machine code, but different ways. The working pattern of a compiler is very different from interpreter. The compiler working form எப்படி இருக்குமாமா? It is totally different from interpreter. இந்த கம்பைலரோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். The compiler takes the source code and then follows certain micro steps to produce a low level code. The major steps compilation process are listed below. Please remember that there are not any set number of steps followed by compiler. இந்த கம்பைலருக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது சார். அது என்ன அப்படின்னு சொல்லி நாம் இப்போது பார்க்கலாம்.
First, pre-processing. First step of compiler, pre-processing. Next, compilation. Compilation first analysis, synthesis, next assembly, next linking. இதில் ப்ரீ ப்ராசஸர்னால் என்னன்னு சொல்லி பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இதோட டெஃபினிஷன் நான் சொல்கிறேன் பாருங்கள். திஸ் பேஸ் ரிமூவ்ஸ் கமாண்ட்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ் கோட். For some language like C, C++ have the preprocessor directives. This space carries out all preprocessor directives such as macro substitutions, inclusion of header files. நம்ம C++லாம் பார்த்தீங்கன்னா has includeன்னு எழுதுறோம் இல்லையா சார், இதை தான் என்ன சொல்கிறாங்க, ப்ரீ ப்ராசஸர்னு சொல்கிறாங்க. The preprocessor is used to import the program கமாண்ட். நம்ம ப்ரோக்ராமுக்கு ஒரு சில கமாண்டெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட்னா என்ன, கனெக்ட் பண்ணுவோம், இன்டர்னலாக கொடுப்போம். தட் கமாண்டெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபைலை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேஸ் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீ ப்ராசஸ்னால் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி பைத்தானில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா சார்? திஸ் இஸ் அ ப்ரீ ப்ராசஸிங். நெக்ஸ்ட்டு கம்பைலேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கம்பைலேஷன் பேஸ் கேன் பி further subdivided into two subphases. இந்த கம்பைலேஷன் 2ஆக ரெண்டாக கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, ஒன்று அனாலிசிஸ், another ஒன்று என்ன, சிந்தசிஸ். யூ ஹாவ் ரெட் தட் இன் அ ப்ரோக்ராம் ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட். நம்ம பைத்தானில் ஆகட்டும் C++ல் ஆகட்டும் டோக்கன் அப்படின்னு ஒரு 2 மார்க் படிக்க போகிறீங்க. டோக்கன்னா என்ன சார்னு கேட்டிங்கன்னா, இந்த காம்பினேஷன் ஆஃப் 5 தான் டோக்கன் சொல்லுவாங்க. பேசிக் யூனிட்டு, கீவேர்டு, ஐடென்டிஃபையர், லிட்டரல், ஆப்பரேட்டர், இதோட பார்த்திங்கன்னா இன்னொன்று பங்க்சுவேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 5 சேர்ந்தது தான் நம்ம டோக்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டோக்கன்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கோடிங் இருக்குது இல்லையா சார், பைத்தானில் கோடிங் எழுதுறோம்ல, அந்த கோடிங் ஒவ்வொன்றையும் டிவைட் பண்ணி ஒரு 5 டாபிக்ஸ்க்குள்ளே நமக்கு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நோன் அஸ் அ டோக்கன்ஸு. இந்த டோக்கன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட் என்ன பண்ணும், அனாலிசிஸ் பண்ணும். சிந்தசிஸ் பேஸ் பாருங்கள். த பேக் அண்ட் பேஸ். த பேக் எண்ட் பேஸ் ஆஃப் அ கம்பைலர் process the code and generate syntax tree. Analyze the syntax of the source code. A syntax tree is 3 representation of syntactic structure of source code. See, during the both compilation syntax, இந்த நம்ம மேலே இருக்கிறது அனாலிசிஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இது எல்லாத்தையும் நமக்கு வந்து ரீட் பண்ணும். இந்த சிந்தசிஸ் பேசஸ் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்கன்னா, பேக் அண்ட் பேசஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுத்துருக்க ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை நம்ம எழுதியிருக்க மற்ற கோடிங்ஸு டெர்மினல் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இது எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணும், செக் பண்ணும். இதான் வந்து கம்பைலேஷன். ஓகேவா சார்? நெக்ஸ்ட்டு அசம்பிளி பேசஸ். This space receives the assembly level instructions and then convert into object code, which is a form of machine code. This space does the same work that an assembler does. That is, convert assembly code to binary code. இந்த அசம்பிளி பேஸில் என்ன சொல்கிறாங்க, நம்மளோட அசம்பிளி கோடுனா நம்மளோட சோர்ஸ் கோடை ஆப்ஜெக்ட் கோடு இருக்கும் தானே சார், அதை மெஷின் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது. Next, linking. The object code retrieved by this space is very much binary code, but still computer cannot execute it because linking of important library is yet to be done. This space does this. In this space all the required library are linked with the object code. இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் த கன்வர்ஷனுக்கு முன்னாடியே நம்ம லிங்கிங்னு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட ப்ரோக்ராம் வந்து கரெக்டான ஹெட்டர் ஃபைல்ஸோட எல்லாமே லிங்க் ஆகிருக்கா இது எல்லாமே செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், கன்வெர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு லோடர்னு கொடுத்துருக்காங்க. லோடர்னால் இந்த ஆப்ஜெக்ட் கோடு பைனரி கோடுக்கு அப்புறம் எக்ஸிக்யூஷன் ஃபைல்னு இருக்குது தானே சார், அந்த எக்ஸிக்யூஷன் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிறதா என்ன சொல்கிறாங்க, லோடர்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எக்ஸிக்யூட்டபிள் மோடு இன்டு பைனரி எக்ஸிக்யூஷன். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராம் நம்ம கொடுத்துருக்காங்க, கீழே டயக்ராம் இருக்குது தானே சார், அதை பாருங்கள். சி ஃபஸ்ட்டு இதில் ப்ரோக்ராமர் என்ன பண்ணுறாங்க, ப்ரோக்ராம் டைப் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதா என்ன சொல்கிறாங்க சார், சோர்ஸ் கோடுன்னு சொல்கிறாங்க. அனாலிசிஸ், சிந்தசிஸ், அசம்பிளி, ஆப்ஜெக்ட் கோட், அதாவது இது சோர்ஸ் கோடாக எழுதுகிறாங்க. இது என்ன பண்ணுது இந்த இடத்துல, கம்பைலேஷனில் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ், சிந்தசிஸ், நீ எழுதின சின்டாக்ஸு கோடிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுது. அதுக்கப்புறம் அசம்பிளி லெவல் லாங்குவேஜில் நமக்கு என்ன பண்ணுது, ஆப்ஜெக்ட் கோட் நம்ம கன்வெர்ட் பண்ணுது.
அதுக்கப்புறம் நம்மளோட லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் லிங்க் ஆகிருக்கான்னு கரெக்டானு சொல்லி செக் பண்ணுது. லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணும். இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலுங்கிறது இட் இஸ் நாட் அ செப்பரேட் சாஃப்ட்வேர் சார். த ப்ரோக்ராம் வில் கிரியேட் அ எக்ஸிக்யூஷன் ஃபைல், அவுட்புட் ஃபைல், தட் இஸ் நோன் ஆஸ் அ எக்ஸிக்யூஷன் ஃபைல். ஓகேவா சார்? நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட கம்பைலர் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் இன்டர்பிரிட்டர் தான். இந்த இன்டர்பிரிட்டர்னால் என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.